நான் என்னோட பார்வையிலேருந்து பார்க்குறது என்ன, அது கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது ஒரு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. விமன்ஸ் டேக்கான விமன்ஸ் மோட்டிவேஷன் அண்ட் விஷஸ் வீடியோ தான். அதுக்காக இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் பார்க்க போகிறோம். அவங்கள மீட் பண்ணிடலாம். ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ? ஃபைன் தான். நீங்கள்? ஃபைன், தேங்க்யூ. உங்கள் நேம் சொல்லிடுங்க. ஹலோ கைஸ், ஐம் விபூஷினி. ஐம் a physician assistant. First of all, happy Women's Day. நீங்கள் எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? I'm just 2 years தான். 2 years. என்ன மாதிரியான பெண்கள் எப்படி இருக்கணும், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அவங்க ஹெல்த்துக்காக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உமன்ஸ், நான் என்னோட பார்வையிலேருந்து பார்க்குறது என்னென்னா, உமன்ஸ் வந்து ஒர்க் லைஃபு, ஃபேமிலி லைஃபு அப்படின்னு 2 பேர்டன் வந்து அவங்க தலையில் இருந்துகிட்டே இருக்கு எப்போவுமே. ஸோ வந்து அவங்க நிறைய உமன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பாங்க. எப்போ ஒரு டே கிடச்சாலும், ஒரு டே கிடச்சிச்சு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி தான் நினைப்பாங்க. ஆக்சுவலி உமன்ஸ் வந்து ஷுட் ஃபாலோ some certain things like exercise, whatever fluid intake, whatever the protein intake. most வந்து உமன்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ப்ரோட்டீன்ன்றதே வந்து உமன்ஸ் நிறைய எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம ப்ரோட்டீன் சோர்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற சிக்கன் அதெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. சிக்கன்லாம் நிறைய சாப்பிட்டா ஜிம் போகிற பாய்ஸ் தான் நிறைய சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருக்காங்க. உமன்ஸ் நிறைய ப்ரோட்டீன் தேவை இருக்குது, அயன் தேவை இருக்குது. அயன் ரிச் டயட் நிறைய எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் ரிச் டயட் நிறைய எடுத்துக்கணும். நம்மளுக்கு நம்மளோட ஊர் தமிழ்நாட்டில் இருக்கோம், சென்னையில் இருக்கோம், நம்மளுக்கு எல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய அயன் சோர்ஸ் முருங்கைக்கீரை அது நிறைய எடுத்துக்கலாம். சிக்கன் சீப்பாகவே கிடைக்கும், அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உமன்ஸ் ஷுட் ஃபாலோ ரெகுலர் டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட். அதுதான் அவங்களோட உமன்ஸ் ஷுட் ப்ரையாரிட்டைஸ் ஹர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு மீ டைம், அவங்க ஓன் டைம் வந்து கேரி பண்ணுறதே கிடையாது மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸு. பிகாஸ் அவங்க அதை ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, இங்கே ஒரு டே கிடைக்கிது சண்டே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி இருக்காங்க. ஸோ இனி இந்த 2026 உமன்ஸ் டேலேருந்து ஒரு ரெசல்யூஷன் உமன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எடுக்கணும். அப்புறம் உமன்ஸ் டேக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? நம்ம பெண்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு போகிறாங்க, சில பேர் வீட்லேயே இருக்காங்க. வீட்டில் இருந்தாலும் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வீட்டில் இருக்கிற உமன்ஸ் வந்து ஒரு நல்ல டைம்னு எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கிற டைம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது, எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸ் ஃபேஸிங் நிறைய ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பேர்டன்ஸ் இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கிற உமன் வந்து யூ ஷுட் அந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூ ஷுட் அது வந்து நீங்கள் கேரி ஓவர் பண்ணுறது வந்து நீங்கள் உங்களோட ஓன் டைம், உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. நிறைய பேருக்கு வந்து ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் வீட்டில் இருக்கிற உமன்ஸ் வந்து அதை கண்டுபிடிக்காமலே இருப்பாங்க. இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம் வீட்டில் இருக்கீங்களா, ஒரு பாப்பா இருக்குது, அந்த பாப்பாவை ஃபீட் பண்ணுறீங்க, வாட் எவர் யூ ஹேவ், அது உங்களுக்கு ஏதோ ஒரு டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆரி ஒர்க் போட கற்றுக்கலாம். அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வாட் எவர் தே வாண்ட், என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ, என்ன அது என்ன அவங்கள்ட்ட இருக்கோ அதை வச்சு அவங்க ஒரு நியூ திங்கை வந்து கற்றுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகணும். பிகாஸ் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எல்லாம் ஆல் த உமன் ஷுட் இண்டிபெண்ட், பி இண்டிபெண்ட் உமன். இண்டிபெண்ட்டாக இருக்கணும். யாருக்கிட்டையும் நம்ம வந்து என்னதான் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1 lakh சேலரி வாங்கினாலும் உமன்ஸ் ஒரு 10,000ஆவது அவங்களோட ஓன் மணியை வந்து ஏர்ன் பண்ணணுங்கிறது என்னோட ஒப்பீனியனு. அப்படி இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சின்ன நெயில் பாலிஷ், வாட்எவர் த ஹேர் பேண்ட்ஸ் எது வேணும்னாலும் நம்ம எல்லாத்தையும் போய் பெக் பண்ணக்கூடாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் மஸ்ட்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அதனால ஜஸ்ட் உமன்ஸ் வந்து இனி இந்த 2026 உமன்ஸ் டேலேருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டு அதுலேருந்து இனி நான் யாருக்கிட்டையும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பெக் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு திங் வந்து எடுத்துக்கிட்டு, இனி நமக்கு என்ன இடன் டேலண்ட்ஸ் இருக்குங்கிறத வெளியே கொண்டு வரணும், அதை கொண்டு வந்து அதை கற்றுக்கணும். இது எல்லாமே எல்லாம் பண்ணிட்டாங்கனாலே மேபி it's going to be good way, I think. And one more thing I have, actually healthcare professionals in the hospital வேலை பார்க்குற ப்ரொஃபஷனல் உமன்ஸ் வந்து
அயன் லேடிஸ்ன்னு நான் நினைப்பேன். பிகாஸ் we are also the medical professions. So like the nursing students and the nurses and the doctors, whatever the ward boys, all that எல்லாருமே ஆயம்மா முதற்கொண்டு அவங்க எல்லாருமே அயன் லேடிஸ் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க வந்து ரொட்டேஷன் ஷிஃப்ட் எல்லா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் ரொட்டேஷன் ஷிஃப்ட் இருக்கு. பட் நர்சஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ப்ராப்ளம்ஸ், ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு, அவ்வளோ விஷயங்களை வந்து மற்ற ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நர்ஸ் அளவுக்கு ஒருத்தவங்க வந்து சஃபர் ஆவாங்களா ஒரு விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா அவங்களோட ஓன் ஃபேமிலி மாதிரி, அவங்களோட சொந்தக்காரங்க மாதிரி அவங்களோட ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி கேர் பண்ணுறதால தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கவரி கிடைக்குது. பேஷண்ட்டுக்கு டாக்டர்ஸ் வருவாங்க, ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. பட் நர்ஸஸ் தான் ஷுட் டேக் கேர் ஆஃப் த பேஷண்ட் இல்லையா? ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்வ் ஆகி பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் பேஷண்ட்டுக்கு ரெக்கவரியே இருக்கும். ஸோ வந்து அவங்க இங்கேயும் வந்து எவ்வளோ வேலை பிரச்சனை வீட்டில் இருந்தாலும் அதை அப்படியே ஜிப் லாக்கில் போட்டு லாக் பண்ணி வீட்டில் வச்சுட்டு கேரி அ ஸ்மைலி ஃபேஸு. ஸோ அது வந்து நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ரீபோர்ட் கொடுக்கறது வந்து நர்சஸ். I especially wish the nurses, happy Women's Day nurses to all the nurses. Okay. Thank you ma'am. நான் கேட்ட ஒரு சின்ன வார்த்தைக்காக நம்ம விமன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும், அவங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்காக உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி உமன்ஸ் டே. உங்களுக்கும் இந்த வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஹெல்த்தை நீங்க பார்த்துக்கோங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களை நீங்க பார்த்துக்கோங்க. அப்பதான் நம்ம ஃபேமிலியை நம்ம பார்த்துக்க முடியும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Thank you.